எல்லாம் அவ கொடுப்பா. பற்று அயர்ந்து அஞ்சிய பரிபகண்டு அணைந்தேனை சற்று மஞ்சேல் என தாங்கிய துணையை நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். ஒன்றோடு ஒன்று ஒரு உயிர் சேர்ந்த பின்னே நம்மை தவிர உலகங்கள் வேறு எது? உலகமே கிடையாது. நான் சக்தி நான் தான், என்னுடைய மனோசக்தி நான் தான். அது மாதிரி இது கண்ணதாசன் எழுதுன பக்தி பாட்டு, ஈக்குவலண்டான பாட்டு. சாமிக்கு பூ போடணும், குளிச்சுட்டேன், பழைய பூவெல்லாம் எடுத்துட்டேன், புது பூ ரசிச்சு போடுறான். பூ போடும்போது யூனிஃபார்மா அந்த கடமையாக செய்ய மாட்டேன். இப்படி வச்சு பார்ப்பேன், அப்புறம் வெள்ளை அப்படி வச்சு பார்ப்பேன், ஒரு ரோஜா பூ 2 பக்கம் வச்சு பார்ப்பேன், இல்லை சைடில் வச்சு பார்ப்பேன். ஒரு நாளைக்கு தினசா ரசிச்சு செய்யும்போது நான் பாட்டு பாடுறேன். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேசவே, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நாள்தோறும் பொழுதோறும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். அங்கிருந்து வந்தவன்னா, யோ சாமி குரு எந்த பாட்டியா பாடுறேன், இது பக்தியா ரூசு பயிர. நான் என்ன பேச நினைக்கிறேன் அது அம்மா பேசணும்டா. நாளும் பொழுது எனக்கு அது உறவு வச்சுக்கணும், அப்பதான் நான் உருப்பிடுவேன். நான் காணும் பொருள் யாவும் நீயாக வேண்டும். நான் பாக்குற பொருள் அம்மாவா இருக்கணும். என்ன பாட்டு, பக்தி பாட்டு அது. அது பக்தி பாட்டு. நான் காணும் பொருள் யாவும் நீயாக வேண்டும், உன் மடி மீது நான் செய்யாக வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் அம்மா நீ பேச வேண்டும். நாள்தோறும் பொழுதோறும் நம்ம உறவாக்கணும். எந்த வரி எடுத்தாலும் அம்மா குடி பக்தி பாட்டு. இவன் பாக்குற பார்வையில சிவாஜி சரையதி பாடின பாட்டு அம்மா கிட்ட பாக்குற லூசு பையன் எல்லாம் உன் பார்வையில் தான் இருக்கு. பக்தி பாட்டு. அதுக்கு நான் அர்த்தம் சொல்ல பாருங்க. அந்த வரி எடுக்க எல்லா வரியும் ஒத்து வரும், ஒரு வரி கூட மிஸ் ஆகாது. அடுத்ததுதான் தெரியுமா அனுபவி. ஒன்றோடு ஒன்றாக உயிர் சேர்ந்த பின்பே பாருங்க, அம்மாவும் நான் அம்மாவுக்கு இவனை தவிர உலகம் கிடையாது, சக்தி தவிர எங்களுக்கான சக்திடா. இந்த உயிராஜி உயிரும் அது சொல்றாரு, எண்ணெயில் நினையும் ஓர் உருவாக்கியிருக்கேன். ஒன்றோடு ஒன்று ஒரு உயிர் சேர்ந்த பின்னே நம்மை தவிர உலகங்கள் வேறு எது? உலகமே கிடையாது. நான் சக்தி நான் தான், என்னுடைய மனோசக்தி நான் தான், என் சங்கல்ப சக்தி என் சச்சிதானந்தம் தான், வேற வேலை. அற்புதமான பக்தி பாடல். அந்த இது பாடுறாங்கல்லப்பா, அந்த சுப்பிரபாதம் பாடுறாங்கல்ல அந்த காலத்துல கந்தசேஷி, அது மாதிரி இது கண்ணதாசன் எழுதுன பக்தி பாட்டு, ஈக்குவலண்டான பாட்டு. சொல்லுங்க. பாலோடு பழமையாகவும் பாலோடு பழமையாகவும் உனக்காக வேண்டும். உனக்கு நான் பால் பழம் வச்சு படைக்கணும். என்கிட்ட வசதி இல்லை, கல்கட்டு தான் வச்சிருக்கிறேன். அப்புறம் பாவை உன் முகம் பார்த்து பசியாற வேண்டும். உன்னை பார்த்தா எனக்கு பசி போயிடணும், பசி தொல்லக்கூடியது. இது சாப்பாட்டுக்காக வெட்டு கணைச்சது வெண்சோறு எங்கே கூட்டு கணைந்தது திண்டு அலையறமா. நான் உன்னை பார்த்தா பசி போயிடணும், அப்படியே சமாதி ஆயிடும். மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும். யாரு நீ? என் மனசால் நினைவால் எனக்கு நீ தாயா தெரியணும், காலியா தெரியக்கூடாது. நானாக வேண்டும். நானே நீயா இருக்கும். மடி மீது விளையாடும் சேயாக வேண்டும். மடி மீது விளையாடும் செய்ய. இதை விட என் அம்பாள்கிட்ட மடியில விளையாடுற குழந்தையான வரணுங்கிற பக்தி பாடு வேற எங்கடாகுது? இதே சிறந்த பக்தி பாடல. இதை விட சிறந்த வரி என்ன இருக்கு? உன் மடி மீது விளையாடும் சேயாக வேண்டும். நான் எப்பவும் பராசக்தி மடியில விளையாடுற குழந்தையா இருக்கணும். குழந்தை விளையாடுற காப்பத்துக்கு அம்மா பாத்துக்கணும். என்ன அவ பாத்துக்கிறா சாமி, கால் வலி இருந்து பாப்பாங்க எப்படி குழந்தை உட்கார வச்சா பாருங்க. எல்லாம் அவ கொடுப்பா. பற்று அயர்ந்து அஞ்சிய பரிபகண்டு அணைந்தேனை சற்று மஞ்சேல் என தாங்கிய துணையை கலந்த தருணம் தளவலாம் தவிர்த்து உட்கிழந்த எனக்கு கிடைத்த மெய்த்துணையை உள்ளே இருந்து துறையுது வெளியுது துணிவது நீ செய்யும் முறையுது எனவே விழிந்த மெய்த்துணையை எங்கொரு தீமை குழலாக கண்களும் பகலும் மெய்க்காமல் செய் துணையை. ஏன்னா மணி மீது விளையாடும் செய்யாது, மணி மேல எனக்கு செய்ய குழந்தையாது. அடுத்தது சொல்லொன்றும் மொழி ஒன்றும் பொருள் என்றும் இல்லை. அது மாதிரிதான் சொல்லு ஒண்ணு மொழி ஒண்ணு பொருள் ஒண்ணு இல்ல, எல்லாம் ஒண்ணுதான். ஒண்ணுதான், எல்லாம் ஒன்று. அப்படிதான் வேதாந்தம் பேசுறாரு. சொல்லாத சொல்லுக்கு வெளியேதும் இல்லை. நீ சொல்லாத சொல்லுதான் காஸ்ட்லி, பேச்சுக்க மட்டம், பேச்சுக்க போய் சாமி. நான் பிரம்மச்சாரி, எங்கேயோ கை வச்சிட்டான். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி சொல்ல மாட்டாத, பிரம்மச்சாரியா இருப்பான். சொல்றான்னா எங்கேயோ இவனுக்கு சுழுக்கு இருக்குது. நான் முத்தவன், எங்கேயோ தப்படுறான், சொல்ல மாட்டேன். யாரும் ஏன்பா இருப்பான், ஏன் சொல்லணும்? சிங்கம் சிங்கம் சொல்லுதா, நீ தான் கூப்பிடுது. இயல்பா இருக்குதுல்ல சிங்கம் புலி, அது பேர் வச்சுக்குது. ஏதாவது நான் புலின்னு சொல்லுமா, அது நான் மான புலி, அதான் மான பார்த்தா ஓடும்,
அதுக்கு பேர் புலி. நீங்க கூப்பிடுறீங்க, நீ புலின்னு கூட திரும்பி பார்க்காது, அது தெரியாது, நமக்கு புலி தெரியாது. எனக்கு தெரியாது, எல்லாம் நீதான் பாத்துக்க. ஒன்றோடு ஒன்றாக உயிர் சேர்ந்த பின்னே, ஒன்றோடு ஒன்றாக உயிர் சேர்ந்த, ஒன்று என்று சொல்லக்கூடிய அம்மா உன் கூட ஒன்றாக இந்த உயிர் சேர்ந்த பின்னே உலகங்கள் நமையன்றி வேறெதும் இல்லை. உலகம் என்ன தவிர கிடையாது. யானை எங்குமாம் பிரம்மம் என்பால் கவலை பௌனமெல்லாம் கற்கிடம். யானை எங்குமாம் பிரம்மம், உலகம் நம்மளை தவிர வேற கிடையாதுமா. சங்கல்ப சக்தி நீ, அது உண்டாகிற காட்சியை பார்க்கிற சாட்சி நான். காட்சி நீ, சாட்சி நான். ஒன்றோடு ஒன்றாக உயிர் சேர்ந்த பின்னே உலகங்கள் நமையன்றி வேறேது இல்லை. இதை விட என்ன உங்களுக்கு? இதை பாடி நான் பூஜை பண்ணா பாக்குறவங்க நினைக்கிறான், சரி இது இருந்துச்சுன்னா சாமி கும்பிடுறாயா, அது செத்தே போச்சு, கிளப்பே சரையை தான் நினைப்பான் அப்படிங்கம்மா. எனக்கு அம்மா தெரியுது, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாள்தோறும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாக வேண்டும். அம்மா அம்மா போட்டுதான் சொல்லுங்க. அது நான் கேட்டு நடத்தான். அப்படியே ரம்மியமா அந்த பாட்டுல அப்படியே அலங்காரம் பண்ணிக்குவார். அந்த இடம், அந்த பூஜை இடம், அந்த அம்மனுக்கு அலங்காரம், அந்த பாட்டு, அந்த பாட்டுல வர அர்த்தம், என் மன உணர்வு ஃபேண்டாஸ்டிக்.